ஏற்படுங்க. இந்த சிங்காரத்தினை டிராஃபிக்ல சுற்றி தானே ஆகணும். அது எங்கப்பா பாரா பிரமாதமான ஏற்பாடா இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கலை நிகழ்ச்சி, பக்தி பிரார்த்தனை, நைவேத்தியம், எனக்கு பிடிச்ச பூ பழம் சுண்டல் லைட்டு ஸ்வீட்டு, அவங்க தலையை கூட்டு போகும்போது லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கேன். அப்படியே என் தம்பி வடிவேலு சொல்ற மாதிரி என்ன இருக்கு. என்ன இன்னைக்கு? ஓ, என் பிறந்த நாளா? வேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. இங்க என்னடா நான் ஸ்கூல் பேக் காணும், அங்க என்னடா நான் ஆபீஸ் பேக் காணும். அங்க ஒரு வீட்டுல மொபைல் பார்த்துட்டு குழந்தையே தேடுறாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளை யாருன்னு கேட்காம பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறீங்களே, வாழ்த்துக்கள், நல்லது. நீங்க எல்லாரும் வைக்கிற வேண்டுதல்ல என்ன நானே மறந்துட்டேனே. பாத்தீங்களா, அதுக்குள்ள நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேனே. என்னோட பிரச்சனையை கொஞ்சம் உங்ககிட்ட கொட்டிட்டு 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? அன்னைக்கு ஒரு நாள் என் பக்தர் ஒருத்தர், உன்ன மாதிரியே தான் எனக்கும் தொப்பை இருக்கு, ஆனா நீ மட்டும் மூஞ்சூர் மேல ஏறி மூச்சு வாங்காம 3ஐயே தொட்டுட்டு வர. ஆனா எனக்கு 10 அடி எடுத்து வச்சாலே படபடன்னு வருதுப்பா. உனக்கும் தொப்பை எனக்கும் தொப்பை, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? எனக்கும் உன்ன மாதிரியே சீக்கிரமா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. கண்ணா, தொப்பை பெருசா சிறுசாங்கிறது விஷயம் இல்ல, ஆனா அந்த தொப்பைக்குள்ள என்ன போடுறோங்கிறது தான் விஷயம். உங்க தொப்பையில பீஸா, என் தொப்பையில பாலும் பழமும். உங்க தொப்பையில கேக்கு, என் தொப்பையில கொழுக்கட்டை. உங்க தொப்பையில சமோசா, என் தொப்பையில சுண்டல். உணவே மருந்துன்னு இருங்க. 300 தடவை 3ஐயும் தாண்டி போயிட்டு வாங்க. எது சாப்பிட்டாலும் பிளான் பண்ணி சாப்பிடணும். பார்த்தீங்களா, பெரியவங்க தான் அப்படின்னா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குழந்தை வந்தான். அவன் எல்லாரும் படி 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 படின்னு படுத்தி எடுக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ கபடி 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 கபடின்னு விளையாடத்தான் தோன்றது. நான் எக்ஸாம் சீக்கிரமா எழுதி பாஸ் பண்ணும், அதுவும் ஈஸியா வழி சொல்லுன்னு கேட்டான். கொத்து தள்ளி போடாம சொல்லி பார்த்தா நீ கில்லி மாதிரி ஆயிடணும். அதுக்கு உனக்கு என்னப்பா பெரிய காது, நீ எவ்வளவு வேணாலும் கேட்கலான்னு மட்டும் சொல்லாதீங்க. பெருத்த காது முக்கியம் இல்ல, எவ்வளோ பெருத்த காது முக்கியம் இல்ல, ஆனா கவனமா கருத்தை உள்வாங்கி பொருத்தமான இடத்த பிடிக்கத்தான் முக்கியம். எது படிச்சாலும் பிளான் பண்ணி படிக்கணும். இன்னும் சில பேரு ஸ்கூல் போக புது பேனா, ஆஃபீஸ் போக புது ஷூ, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறதுக்கே புது புடவை அப்படின்னு கேக்குறாங்க. இது இருந்தாதான் அதை பண்ணுவேன், அது இருந்தாதான் இதை பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் கஜமுகாசுரன் அழிக்கும் போது கூட என் தந்தத்தை தான் ஆயுதமா ஆக்கினேன். அது மட்டும் இல்லாம ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் எல்லாம் வேணும்னு இல்லாம அப்போதைக்கு அப்போது என்ன அவசியமோ இருக்கிறத வச்சு அலட்டிக்காம முடிங்க. பெத்தவங்கள்லாம் தான் குழந்தை சொன்ன பேச்சையே கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கலவரத்தோட கண் கலங்கி நிக்கிறாங்க. காலப்போக்குல சரியாகிற பிரச்சனைக்கெல்லாம் கணபதி வந்து கருத்தை சொல்லணும்னா இப்படி பொறுத்து பாருங்க. உங்க வயசுக்கு வரும்போது உங்களை விட நல்லா வருவாங்க.
நமக்கு தானுங்க வாழ்க்கை. எப்பப்பெல்லாம் துக்கமா இருக்கோ துயரமா இருக்கோ என் தும்பிக்கை நினைச்சுக்கோங்க, எல்லா துன்பமும் பறந்து போயிடும். நம்பிக்கைக்கு என் தும்பிக்கை கேரண்டி. இப்பவே கண்ணை கட்டுதே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோங்க. கடைசியில என்னையும் உங்களை மாதிரி மனப்படைச்சிட்டீங்களே. சரி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாத கோவிலும் ரொம்ப நாள் நிலைக்காது. சிரிப்பை கையாண்டு வாழ்க்கைய சீரா வாழ்ங்க. கவலையை விட்டுட்டு காரியத்துல கவனத்தை செலுத்துங்க. கலக்க போறது நீங்க தான். சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். வட்டா.